சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 2வது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம். ஆனந்தன், 2வது நாளாக அமலாக்கத்துறையினரோட சோதனை அப்படிங்கிறது தொடருது. இப்ப வரைக்கும் ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? தகவல் வெளியாகி இருக்கா? தற்போதைய விவரம் என்ன? பிரியதர்ஷினி, அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான விஷயமாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மதுபானம் கொள்முதல் செய்து விற்பனை செய்யக்கூடிய முக்கிய அலுவலகங்கள், உற்பத்தி நிலையங்கள், அந்த இடங்களில் சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரை குறிப்பாக பல்வேறு துறைகளில் ஒப்பந்த முறையின பல ஒப்பந்தங்கள் செய்து மக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய தொடர்ந்து செய்து வர்றாங்க. இந்த நிலையில்தான் அதிகமாக கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு இடமாக பார்க்கக்கூடியது மதுபான ஆலை. இந்த இடத்துல எப்படி நடைபெறுகிறது, அந்த முறையாக நடைபெறுகிறதா என்று தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அப்படி அவ்வப்போது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. 2016 தற்போது வரை கிட்டத்தட்ட ஒரு 43 வழக்குகள் இது தொடர்பாக இந்த மதுபான கொள்முதல் செய்யக்கூடிய அந்த இடங்கள்ல தொடர்புடைய அதிகாரிகள் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. சமீபத்தில் ஒரு 7 வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கை மையமாக வைத்துதான் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் இது தொடர்புடைய இடங்கள்ல தொடர்ந்து சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மது ஆலை இருக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய நிலையம், அதே போல டெலிவரி அதை உற்பத்தி செய்து அது பிறகு கொள்முதல் செய்யக்கூடிய நிலையம், கொள்முதல் செய்து திரும்பி மேலாளர் தொடர்புடைய அனைத்து இடங்கள்லையும் முக்கியமான 5 நிறுவனங்கள்ல தொடர்படுத்தி இந்த சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உற்பத்தி நிலையமாக உற்பத்தி செய்யக்கூடிய அக்காட்டு, அதே போல ஹால்ஸ், சிவா என்ற டீலர்ஸ், அதே போன்று எம்ஜிஎம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று முதல் சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. இதற்கு முன்பாகவே தொடர்பாக திரட்டப்பட்ட தகவல் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் பதிவு செய்த வழக்கின் அடிப்படை மையமாக வைத்து இந்த அமலாக்கத்துறை சோதனை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு முறைகேடில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு முறைகேடில் ஈடுபட்டிருக்கிறது, சட்டவிரோதமாக எவ்வளவு பண பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது, எதுல முதலீடு செஞ்சிருக்காங்க, இப்படி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்லாம் தகவலை திரட்டி சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் நிற்கக்கூடிய இடம் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய மதுபான இயக்குநர் அலுவலக தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய இடத்துல நின்று கொண்டிருக்கு. நேற்று முதல் சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனை ஒரு முக்கியமாக பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஆனந்தன்.